கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாம். நித்திய ஜீவன் தேவன் குமாரன் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எப்படி? அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம் மீட்பு மூலமாக இப்பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. எப்படி? தேவனுடைய அந்த மீட்பு மூலமாக நமக்கு எல்லா ஆசீர்வாதம், எப்படி ஆதாம் இழந்தானோ அந்த ஆசீர்வாதத்தை அதையெல்லாம் திரும்பி மீட்டெடுத்து நமக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது நாம் எதை இந்த பூமிலோகத்திலே கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படுகிறது. அதற்குத்தான் இந்த தேவன் இந்த வார்த்தையை அவர் கூறுகிறார். அந்த குமாரில் இருக்கிறது அந்த சாட்சியம். இந்த சாட்சி அவருக்குள்ளே இருக்கிறது நித்திய ஜீவன். நாம் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய சிலுவையின் மரணத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. இந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதிகாலையில் நாம் தியானிக்கிறது தான், கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பிலே அவர் இன்று நமக்கு உரைக்கிறார். அவருடைய குமாரன் மூலமாக உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். ஆகையால் நீ குமார் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது கிடைக்கும். ஆகையால் கல்வாரி சிலுவின் அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு, மீட்பின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு நித்திய ஜீவனாக கிடைக்கும். ஆகையால் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நித்திய ஜீவன் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.